Hello students. Today in this class we are going to see the poem The Secret of the Machines by Rudyard Kipling. Okay, so The Secret of the Machines by Rudyard Kipling the poem வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். So before going into the poem we will read something about Rudyard Kipling. Okay, so Rudyard Kipling. Okay, so mostly we will confuse. Even now I am confused and said Rudyard. It's not Rudyard, it's Rudyard Kipling. Okay, so Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. Okay, so இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். So most of the time வந்து நம்ம வந்து foreign writers எழுதுனது வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். So this poem வந்து இந்தியன் ரைட்டர் எழுதுனது. So he was educated in England but returned to India in 1882. But இவர் வந்து education எல்லாமே வந்து இவர் இங்கிலாந்துல தான் படிச்சாரு. 1882ல தான் வந்து இவர் வந்து இந்தியாக்கு வராரு. A decade later, a decade means 10 years later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont, where he wrote The Jungle Book 1894 among a host of other works that made him hugely successful. Okay, so Rudyard Kipling வந்து ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். ஏன் அப்படின்னா இவருடைய ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னா The Jungle Book அப்படின்ற ஒர்க். இது வந்து இவர் 1894ல வந்து எழுதுறாரு. இவர் இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கேரோலின் பாலஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணிட்டு வெர்மண்ட்க்கு வந்து இவர் போயிடுறாரு. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து இந்த ஜங்கிள் புக் அப்படின்ற புக்கை வந்து இவர் எழுதுறாரு. இந்த ஜங்கிள் புக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இட்ஸ் நத்திங் பட் இந்த ஜங்கிள் புக்கோடைய ஸ்டோரியை தான் வந்து மூவியாக வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜங்கிள் புக் மூவி வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ யா, லைக் ஒரு பையன், ஒரு இந்தியன் பாயும் அந்த அனிமல்ஸ் கூட பேசிட்டு அந்த மாதிரி ஸ்டோரி. இது ஜங்கிள் புக் மூவி வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் எழுதின இந்த புக்கை தான் வந்து ஜங்கிள் புக் மூவியாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அமாங் ஹோஸ்ட் ஆஃப் இதை வச்சு தான் பேஸாக வச்சு வந்து அந்த மூவி எடுத்திருக்காங்க. அமாங் ஹோஸ்ட் ஆஃப் இந்த ஒர்க் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸை வந்து தேடி கொடுத்துருக்கு மித்த ஒர்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, அண்ட் Kipling was the recipient of 1907 Nobel Prize in Literature. ஸோ லிட்ரேச்சருக்கு வந்து இவர் வந்து 1907 நோபல் ப்ரைஸ் வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஸோ 1936 வந்து இவர் இறந்துட்டார். ஓகே, ஸோ Rudyard Kipling பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் ரீட் திஸ் ஒன் டைம். ஓகே, ஸோ அண்ட் லெட்ஸ் கோ இன்டு த போம். ஸோ தி சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ். ஓகே, ஸோ ஹெட்டிங்கை கேட்ட உடனே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ இங்கே பிக்சரும் வந்து உங்களுக்கு மிஷன்ஸோட பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷன்ஸ் பற்றின போம் அப்படின்றது ஓரளவு வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ரைட்? ஓகே, ஸோ இந்த போம் வந்து எதை பற்றி வந்து லைக் சொல்லுது அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரீட் தி இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ த போம் டீல்ஸ் வித் தி ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த போம் வந்து இப்போ வந்து லைக் எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்கு, ரைட்? ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தப்பயே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் ஃபங்க்ஷன் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகி எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு, அதுவாக பண்ணிக்குது, ரைட்? இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து லைக் நம்ம டைமர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். லைக் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து அதுவாக வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜி வந்து நிறைய வந்து வளர்ந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத மாதிரி லைட்டாக வந்து இந்த போமில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிகினிங் த ரீடர் கெட் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஹவு மெஷின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிகினிங், இந்த போமோட பிகினிங்கில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த மிஷின்ஸ் தான் உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி விதத்தில் தான் வந்து இந்த மெஷின்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் வந்து நெக்ஸ்ட் வர ஸ்டான்ஸால் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த மெஷின்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த ஹோல் போயமே மிஷின்ஸ் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து இந்த போம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ லைக் மிஷின்ஸே வந்து டைரெக்டாக நம்மகிட்ட பேசுகிறா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான் இந்த போம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெஷின்ஸ் வந்து எப்படி வந்து ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டான்ஸால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் த போம் ends with the statement that machines, although capable of great deeds, are still nothing more than the creations of human brain. ஸோ வந்து மிஷினால் அது பண்ண முடியும், இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த போமோட எண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னதான் மிஷின்ஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே இந்த மிஷின்ஸ் யார் உருவாக்குனது, எங்கேருந்து வந்தது இந்த மிஷின்ஸ்?
மனுஷனுடைய பிரெயின் யோசிச்சு உருவாக்குன விஷயம் தான் இந்த மெஷின். ஸோ மனுஷன் வந்து எப்படிலாம் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகணும்னு டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த மெஷின் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாமே நிறைய செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சாலும் இது எல்லாமே வந்து மனுஷனுக்கு அடியில் தான். லைக் தீஸ் ஆர் ஆல் தி கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன் பிரெயின் கண்டுபிடிச்ச ஒன்று தான் அப்படின்ற நோட்டோட வந்து இந்த போமை வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஜிஸ்ட் ஆஃப் தி போமில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஷால் வி கோ இன் டு த போம்? யா. So yeah, so this is just 1 2 3 4 5 stanza இருக்கு. ரொம்ப ஈஸியான இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளான போம். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணுறப்பே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி தான் வந்து இந்த போம் இருக்குது. லைக் இந்த போமில் வந்து மிஷின்ஸ் வந்து டைரெக்டாக நம்மகிட்ட பேசுகிற மாதிரி வந்து இட் இஸ் டிசைன்ட் ஆர் இட் இஸ் ரிட்டன். ஓகே, ஸோ shall we read? We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. So we were taken from the ore bed and the mine. So இந்த இடத்துல we அப்படின்றது எது டினோட் பண்ணுது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வி இந்த போம் வந்து மிஷின்ஸ் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த இடத்துல வி அப்படின்றது மிஷின்ஸை வந்து டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ மிஷின்ஸ் வந்து என்ன லைக் நம்மகிட்ட சொல்கிற மாதிரி எங்களை வந்து ஓர் பெட்லேருந்தும் மைண்ட்லேருந்தும் எடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மிஷின்ஸ்லாம் எதனாலப்பா செய்யப்பட்டிருக்கோம்? அயன். ஸோ இந்த மாதிரி சில மெட்டல்ஸ்னால தானே வந்து இரும்பு லைக் அதர் காப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து மோஸ்ட்லி அயனில் தான் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் அந்த அயன்லாம் எங்கேருந்து இப்போ எடுக்கிறாங்க? எல்லாமே வந்து மைன் சுரங்கத்தில் இருந்து தானே எடுக்கிறாங்க. இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஓர். நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து சயின்ஸில் படிச்சிருப்பீங்க எந்தெந்த மெட்டலோட ஓர் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, எந்த கெமிக்கல் லைக் பூமியில் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அந்த ஓர்லேருந்து தனியாக அந்த மெட்டலை எப்படி பிரித்து அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்ஸில் வந்து இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் 11th 12th வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கெமிஸ்ட்ரியில் இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இந்த மெஷின்ஸ் எல்லாமே எதுலேருந்து வருது? இந்த மாதிரி மெட்டல்ஸ்ல இருந்து தான் உருவாக்குறாங்க. ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் எதுலேருந்து வருதுப்பா? அந்த ஓர் பெட்டிலேருந்து. அதாவது அந்த ஓர் பெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுலேருந்து அந்த மெட்டல்ஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சுரங்கத்தில் வந்து தோண்டி எடுப்பாங்கல்ல. ஸோ யா, ஸோ இந்த மெஷின்ஸ்லாம் we were taken from the ore bed and mine. ஸோ எங்களை வந்து நீங்கள் மைண்ட்லேருந்து ஓர் பெட்லேருந்து தான் எடுக்கிறீங்க. we were melted in the furnace and the pit. நம்ம எடுக்கிறப்பே வந்து கரெக்டாக உங்களுக்கு நட்டு போல்ட்டு அதெல்லாம் வந்து ஷேப் ஆகி நமக்கு கிடைக்குமா? நோ. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? we were melted in the furnace. ஃபர்னேஸ்னா அடுப்பு, லைக் ஃபர்னேஸ் லைக் ஸோ தீ வரும்ல அந்த ஃபர்னேஸ். ஸோ அதில் வச்சு அந்த மெட்டல் என்ன பண்ணுவாங்க? உருக்குவாங்க ஃபர்ஸ்ட். மெல்டட் மீன்ஸ் உருக்குறது. ஓகே, ஐஸ் மெல்ட் பண்ணுறது, லைக் மெட்டல்ஸை மெல்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்னேஸில் வச்சு அந்த மெட்டலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருக்குவாங்க. அண்ட் த பிட். ஸோ we were melted in the furnace and the pit. ஸோ வந்து அந்த பிட்னா என்னன்னா ஒரு குழி. ஸோ நமக்கு ஏற்ற ஷேப்பில் ஒரு குழி மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஊற்றி ஸோ அதுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து அதை பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓர் பெட்லேருந்தும் மைண்ட்லேருந்தும் அந்த மெட்டல்ஸை வந்து எடுத்து அதை தனியாக பிரித்து ஸோ நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ஃபர்னேஸில் வச்சு உருக்கி ஸோ பிட்லேருந்து பிட் இல்லாட்டி அதில் வச்சு லைக் தே வில் மெல்ட். ஓகே, then we were cast and wrought and hammered to design. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணணும். ஓகே, லைக் அந்த மிஷினில் ஒவ்வொரு பார்ட்டும் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாகவும் வந்து அதை டிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும், இது வந்து இந்த லைக் இந்த அளவில் இந்த டென்சிட்டியில் இருக்கணும், ஸோ இந்த டயாமீட்டரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணுவாங்க? we were cast and wrought and hammered to design. ஓகே, ஸோ ராட்னா என்ன அப்படின்னா beaten out of shape by hammering. ஸோ லைக் ஹேமர்னா என்ன? சுத்தியில் வச்சு அடித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு மாற்றுறது, அதுக்கு பேர் தான் ராட். ஓகே, காஸ்ட்னா அச்சு வச்சு காஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா அதை அச்சு வச்சு அதே மாதிரி வந்து எடுக்கிறது. ஸோ இந்த எப்படி டிசைன் பண்ணுவாங்க? ஒன்று அச்சு வச்சு எடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி ராட், அதாவது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சுத்தியில் வச்சு அடித்து அதை ஹேமர் பண்ணி, ஹேமர்னாலும் எனக்கு சுத்தியில் வச்சு அடித்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த மெஷின்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தென் we were cut and filed and tooled and gauged to fit. ஸோ ஓரளவு ஃபஸ்ட்டு போர் பெட்லேருந்து எடுத்து அதை உருக்கி அதை வந்து லைக் தேவர் காஸ்ட் அண்ட் ராட் ஹேமர் பண்ணி அதை ஓரளவு டிசைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்னது? அதை ஃபிட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க.
அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை ஃபைல் பண்ணி மீன்ஸ் அதை ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணுறது தான் ஃபைல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அண்ட் டூல்டு அண்ட் காக்டு டு ஃபிட். ஓகே, ஸோ டூல்டு மீன்ஸ் அந்த டூல்ஸ் மாதிரி வந்து அதை வந்து மாற்றணும், ரைட்? அதை டூல் பண்ணி லைக் டூல்ஸ் அண்ட் காக்டு டு ஃபிட். காக்டுனா an instrument that measures perfection in appearance and quality. ஸோ காஜ், ஸ்க்ரூ காஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ காஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து அந்த அப்பியரன்ஸும் குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காக்டு டு ஃபிட். ஸோ அந்த காஜில் வச்சு அதோடைய பர்ஃபெக்ஷன், அதோடைய அப்பியரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கடைசியில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷினில் ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணுன்னா கனெக்ட் பண்ணி லைக் கடைசியில் வந்து ஃபைனலாக வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னா மெஷின்ஸை எப்படி உருவாக்கி அந்த மெஷின்ஸை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, ஸோ மெஷின் எப்படி உருவாகுது அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால ருட்யார்ட் கிப்ளிங் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ திரும்ப திரும்ப இந்த ஸ்டான்ஸால வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வி ஆர், வி வேர், ஸோ வி வேர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின்ஸ் வந்து அவங்கள பற்றியே வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த போம் வந்து லைக் ஃபார்ம் ஆயிருக்கு. Okay, so we were taken from the ore bed in mine, we were melted in the furnace and the pit, we were cast and wrought and hammered to design, we were cut and filed and tooled and carved to fit. So, okay, so this is the first stanza. Okay, shall we go to the second stanza? Yeah. Some water, coal and oil is all we ask. Okay, so நம்ம வந்து daily வந்து உயிர் வாழ்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, like we need food and water and yeah, at times snacks. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்தாலும் தான் நம்ம வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ பட் மிஷினுக்கு என்ன தேவை? சில மிஷின்ஸில் வந்து லைக் வாட்டர் வந்து ரொம்ப நெசசரி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் கோல், சிலது வந்து கோல், சிலது ஆயில், சிலது பெட்ரோல், லைக் எல்லா மிஷின்ஸ்க்கும் வந்து ஆயில். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்து அதுக்கு தேவை. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, மிஷின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் மிஷின்ஸ் வந்து பேசாது, இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானே. மோஸ்ட்லி லைக் போம்ஸ் எல்லாமே அப்படி தானே இருக்கும். யா, ஸோ மிஷின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் தேவை மாதிரி எங்களுக்கு வந்து வாட்டர், கோல், ஆயில் இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்காக. அண்ட் 1,000th of an inch to give us play. அப்புறம் என்ன, அவ்வளோ 1000 ஒரு இடத்துல, இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு குட்டி இடம் தான் நாங்கள் கேட்குறோம். ஒரு மிஷின்ஸ் வந்து நம்ம மிஷின் வந்து எவ்வளோ இடத்த அடைக்க போகுது, லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்துல இருந்துட்டு நம்மளுக்கு தேவையான பெரிய வேலையிலுமே அது வந்து செய்யும். ஸோ நாங்கள் நிறையாலாம் கேட்கல. டு கிவ் அஸ் பிளே மீன்ஸ் நாங்கள் செயல்படுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். 1,000th of an inch, 1000 இருக்குன்னா அந்த ஒரு இன்ச் அப்படின்னா அது ஒரு பெரிய இடத்துல ஒரு குட்டி இடம் தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ அந்த குட்டி இடத்துல வந்து நீங்கள் எங்களை வச்சு எங்களுக்கு தேவையான அந்த ஆயில் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பாட்டில் எங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷின்ஸ் telling. Okay, so we can print and blow and weave and heat and light. So machines வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து சாரி அதுக்கு நான் நெக்ஸ்ட் ஆன்சர் போயிட்டேனா. ஓகேயா, and now if you will set us to our task we will serve you 420 hours a day. ஸோ இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு செட் பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷினுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும், சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ 20 hours a day, 4 and 20 hours a day. அப்படின்னா என்னது 4 and 20 னா என்னது 4 plus 20 what 24 hours a day. ஒரு நாளில் எத்தனை hour இருக்கு, 24 hour தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் பிரேக்கே விடாமல் 24 hours கூட நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை பார்ப்போம். பட் we human we need sleep, we can work only for 12 hours. Mostly 8 hours that we should work, but the machine can work even for 24 hours a day. So machines என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான அந்த ஆயில் இதெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சோன்னு வந்து இடத்த கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து நாங்கள் வந்து 24 hours கூட கண்டினியூஸாக எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின்ஸ் ஆர் டெல்லிங். ஓகே, யா, திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொன்னாங்க அப்படின்னா மிஷின்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. தென் வந்து நெக்ஸ்ட் வாட் தே ஆர் சேயிங், ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆன்சர்ல வந்து சொன்னாங்க. ஓகே, யா, அண்ட் ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஜாப்லாம் என்னென்ன ஒர்க்கெலாம் வந்து இந்த மிஷின்ஸால் பண்ண முடியும் அப்படின்றத they have given in the third stanza. Okay, so we can read the third stanza. We can pull and haul and push and lift and drive.
நம்மளால புல் பண்ண முடியும். ஸோ ஒரு மெஷின்ஸ் வச்சு நம்ம வந்து சப்போஸ் வந்து ஒரு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நம்மளால அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு புல் பண்ணிட்டு வர முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த முன்னாடி வந்து அந்த கார்ல வந்து அந்த ஹுக் மாதிரி மாட்டிட்டு, ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆக்சிடென்ட் ஆன கார்லாம் வந்து ஒரு ட்ரக் வச்சு நம்ம இழுத்துட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே என்ன மிஷின்ஸ் தான். ஸோ அந்த மெஷினால புல் பண்ண முடியும். ஹால்னாலும் வந்து புல் பண்றது தான். லைக் ஹால் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை இழுத்துட்டு போகிறது தான் வந்து ஹாலும். ஓகே, ஸோ அதால் வந்து புல் பண்ண முடியும், இழுத்துட்டு போக முடியும். அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னா அதை புஷ் பண்ண முடியும். லைக் ஒரு பெரிய ராக் இருக்குது. ஸோ அந்த ராக்கை நம்மளால் வந்து நிறைய பேர் சேர்ந்தாலும் அந்த ராக்கை புஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு ஜேசிபியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய மிஷினோ வந்து அந்த வந்து புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். யா, ஸோ அவ்வளோ பெரிய அந்த மண்ணெல்லாம் வந்து ஜேசிபி ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிடும். அண்ட் drive like machines we can say like ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு விஷயத்தையும் வந்து வச்சுட்டு நம்மளால ஒரு ட்ரக்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு போக முடியும், ரைட்? ஸோ இது எல்லாமே மிஷின்ஸ் கேன் டூ. ஸோ மிஷின்ஸ் ஆர் டெல்லிங் எங்களால் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? புல் பண்ண முடியும், ஹால் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். எங்களால் இவ்வளோ ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு the machines are telling. Then we can print and plow and weave and heat and light. எங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். லைக் பிரிண்டர் இருக்குல்ல, பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணி தரையும்ல. லைக் பிரிண்ட் அண்ட் ப்ளோ. இப்போ வந்து உழுகிறதுக்கு வந்து உழுதல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து லைக் நம்ம வந்து அரிசியெல்லாம் போடுறதுக்கு, நெல்லெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து காடு வயல் எல்லாம் வந்து நம்ம உழுவோம்ல. ஸோ அந்த ப்ளோ பண்ணுறதுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? நல்ல மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிராக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுல. தட் இஸ் ஆல்சோ மெஷின், ரைட்? So we can print and plow. Plow means உழுகிறது. ஓகே, உழுதல். And weave and heat and light. weave na என்ன? நெய்தல்னு சொல்லுவாங்களா. லைக் துணி வந்து நெஞ்சு லைக் ட்ரெஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஸோ வீவ், தட் இஸ் கால்ட் அஸ் வீவிங். ஓகே, ஸோ த்ரெட்டை வச்சு ட்ரெஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுவும் வந்து மிஷின், ஸ்பின்னிங் வீல் மாதிரி வந்துருச்சுன்னா லைக் மிஷின்ஸ் வச்சு நம்ம சாரி தயாரிக்கிறது அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஹீட் அண்ட் லைட். ஸோ எங்களால் வந்து உங்களுக்கு ஹீட்டர்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஒரு நார்மல் வாட்டரை நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணி வந்து ஹாட் வாட்டரை வந்து we can convert it. அண்ட் லைட், இருட்டாக ஒரு இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இது எல்லாமே in what? This is all technology. These are all missions. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே வந்து மிஷின்ஸ் என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது ஒரு 4 லைன்ஸில் வந்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி இந்த போம் வந்து இந்த ஸ்டான்ஸா வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ரைட் பண்ணியிருக்காரு யார்? ருட்யார்ட் கிப்ளிங். ஓகே, யா, we can run and race and swim and fly and dive. So we can run and race. எங்களால் வேகமாக ஓட முடியும், ரேஸ் பண்ண முடியும், ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியும், டைவ் பண்ண முடியும். ஸோ மிஷின்ஸ் இவ்வளோ விஷயங்கள் வந்து they can do. They can run fast and race. Like we can take automobiles, that is also mission. They can drive fast, they can go fast. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்துருக்கு. இதெல்லாமே மிஷின்ஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் போக முடியுது. லைக் ஸ்விம், we can take சப்மரைன்ஸ் எடுத்துக்கலாம். லைக் உங்களால் சீல ட்ராவல் பண்ண முடியுது. ஷிப் எடுத்துப்போ, ஷிப் கூட மிஷின். ஏரோப்ளேன் எடுத்துப்போ, தட் இஸ் ஆல்சோ மிஷின். they can fly and dive. So in everything we can do. Anything a machine can do. We can see and hear and count and read and write. ஸோ ஒரு மிஷின், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. இந்த மொபைலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தவொன்னே என்ன பண்ணியிருப்பீங்க? லைக் உங்களுடைய ஃபேஸ் ரெகக்னைஷன் ஃபீச்சர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லாக் வந்து ஃபேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து உங்களை பார்த்து என்ன பண்ணும்? ரெகக்னைஸ் பண்ணி ஓகே இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ணும், ரைட்? ஸோ we can see and hear. ஸோ அது வந்து உங்களை பார்க்குது. அப்புறம் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் நம்ம வந்து பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து அது கேட்டு சர்ச் பண்ணும்ல. ஸோ அந்த மிஷினால் உங்களால் அதால் என்ன பண்ண முடியும்? உங்களை ஹியர் பண்ணவும் முடியும், கேட்கவும் முடியும். அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். ஸோ வந்து நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ இல்லை கால்குலேட்டர்லையோ, தட் இஸ் ஆல்சோ மிஷின், ரைட்? ஸோ நீங்கள் நம்பர்ஸை வந்து இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணிக்கலாம். ரீட் அண்ட் ரைட். ஸோ நம்ம வந்து சொல்கிறத வந்து அதை வந்து டைப் பண்ணோம், நம்ம சொல்கிறத வந்து லைக் அதை ரீட் பண்ணி ரைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜாபையும் வந்து who can do? Come on, say a machine can do. Yeah. So day to day life technology is very very important. So அது நம்மளுடைய லைஃப்ல ஒன்றா மாறிட்டு இருக்கு. Is it so? Because it can do these many things.
பட் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மெஷின் எப்படி உருவாகுது, மெஷின் அப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை, அது 24 hours ஒர்க் பண்ணோம், அப்புறம் என்னென்ன ஒர்க்லாம் அது பண்ணும். ஸோ ஃபார் இந்த போமில் நம்ம இவ்வளோ திங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸர் ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், ஆனால் நீங்கள் ஒன்று ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்கிறாங்க? மெஷின் வந்து ஹியூமன்ஸ்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ லைக் பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். ஓகே, ஸோ ஒரு மெஷின் ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் வாழ்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷின்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, வாழ்கிறதுக்கு மீன்ஸ் ஸோ இங்கே என்னது டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஒரு மிஷின் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்குன்னு சில லா வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷினால் வந்து இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணணும், இப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ இப்படி வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மொபைலில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே தான் போகும். ஸோ இந்த யூடியூப்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸுக்குள்ளே போனோன்னா அந்த வீடியோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா நான் இது வால்யூமை கூட்டணும். ஸோ லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்புட்ஸ் வந்து அந்த மிஷின்ஸில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லாஸ் வந்து அந்த மிஷினில் வந்து இன்புட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ம வந்து எந்திரன் மூவி எடுத்துக்கலாம். ஸோ எந்திரன் மூவியில் வந்து மனுஷங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, மனுஷங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க, சில லாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாவால் அது வந்து என்ன பண்ணணும், அது வந்து கரெக்டாக ஒபே பண்ணும் அந்த மிஷின். ஆனால் எப்போ அந்த ப்ராப்ளம் ஆச்சு, அந்த லாவை பிரேக் பண்ணி வேற ஒரு இன்புட்டை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ரெட் சிப்னு சொல்லிட்டு இன்னொரு இன்புட் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த இன்புட்னால அதோடைய டோட்டல் ஃபங்க்ஷனிங்கே மாறிடுச்சுல, தட் எந்திரன் ரோபோட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லா வந்து கொடுத்துருப்பாங்க மிஷினுக்கு. ஓகே, ஸோ அந்த லா மூலமாக தான், அந்த லா வச்சு தான் வந்து இந்த எல்லா மிஷின்ஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. வி ஆர் நாட் built to comprehend a lie. ஸோ ஒரு மெஷின் எப்போவுமே பொய் சொல்லாது. ஓகே, பொய்யும் சொல்லாது. நம்ம வந்து அதுகிட்ட பொய் சொன்னோம் அப்படின்னா அது உண்மை எது பொய் எதுன்னு அதால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லைக் உங்களுடைய நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மொபைலையோ இல்லை நம்மளுடைய லேப்டாப்பையோ யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம தெரியாமல் பாஸ்வேர்டை அதுலேயே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டை போட்டோன்னே அது ஆன் ஆயிரும். ஓகே, ஸோ மிஷினுக்கு ஓகே இது நம்ம திருடிட்டு போனவங்க, இவங்க வந்து திருடுங்க, நம்ம வந்து ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் ஆகாமல் இருக்குமா? நோ. சில பேர் ஏடிஎம் கார்டோட சேர்த்து அந்த ஏடிஎம் நம்பரையும் வந்து எழுதி வச்சுருவாங்க. ஸோ லைக் ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து அந்த ஏடிஎம் கார்டில் போட்டு நம்பரை போட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு தெரியுமா, அந்த ஏடிஎம்க்கு சொந்தக்காரங்க இவங்க கிடையாது, இவங்க திருடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷின் வந்து ஸ்டாப் பண்ணுமா? நோ. ஸோ ஏடிஎம் கார்டுக்கு இந்த நம்பர் கொடுத்துருந்தா இந்த ஏடிஎம் கார்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்புட் இருக்குமே தவிர, அந்த ஏடிஎம்னால இது பொய், இவங்க வந்து இந்த ஏடிஎம்க்கு சொந்தக்காரவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை கண்டுபிடிக்கிற சக்தி ஒரு டேலண்ட் வந்து எதுக்கு இல்லை, மிஷினுக்கு இல்லை. ஸோ என்னதான் மிஷின் இவ்வளோ விஷயங்களை பண்ணாலும் மிஷினுக்கு இந்த மாதிரி காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற அளவு வந்து நம்ம இன்புட் வந்து நீ கொடுக்கல. ஓகே, ஸோ இட் டசன்ட் நோ டு காம்ப்ரிஹெண்ட் அ லை. ஒரு லையா அப்படி அது வந்து பொய் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற சக்தி மிஷினுக்கு இல்லை. ஓகே, we can neither love nor pity nor forgive. ஸோ நம்மளை மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுக்க முடியுமா, அடுத்தவங்க மேலே இறக்கப்பட முடியுமா, அடுத்தவங்களை மன்னிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஒன்லி ஃபார் லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். மிஷின் இஸ் அ நாட் லிவிங் திங், ரைட்? ஓகே, ஸோ அவங்களால வந்து லவ் பண்ண முடியாது, லைக் கிவிங் அஃபெக்ஷன், பிட்டி, இறக்கப்பட முடியாது, ஃபர்கிவ் பண்ண முடியாது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் ஆஸ் யூ டை. ஸோ ஒரு மிஷின் இருக்கும், ஒரு ஷார்ப்பான பிளேடு இருக்கிற ஒரு மிஷின். ஓகே, ஸோ அது வந்து ஒரு இரும்பை வந்து வச்சோம்னா அது ரெண்டு அப்படி வெட்டுற ஒரு மிஷின். அப்போ தெரியாமல் போய் உங்களுடைய கையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷினுக்கு ஓகே இது அயன் கிடையாது, கை தான், நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வெட்டாமல் இருக்குமா? நோ. அந்த மிஷின் வந்து என்ன பண்ணும், அதுக்கு வந்து எப்படி வந்து இதில் வந்து பார்த்து இது வந்து மனுஷனுடைய கை, நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரித்து அதை வந்து தெரியாது. இப்போ சப்போஸ் நம்ம இப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணி அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தெரியாமல் நம்ம உள்ளே விட்டோம் அப்படின்னா என்னாச்சு, நம்ம இறக்க தான் செய்யணும். ஓகே, ஸோ
நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், இறந்துருவோம். ஸோ என்னதான் மிஷின் பெருசு, இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் வந்து எல்லா பொருட்களும் மிஷினாக மாதிரி நம்ம எல்லா இதுலேயுமே வந்து டே டு டே லைஃப்பில் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய உயிரையே இருக்கிற சக்தி வந்து மிஷினுக்கு இருக்கு. ஸோ அது தெரிஞ்சு பண்ணலை. But what? Yeah, it is like that. ஸோ நம்ம டெய்லி நம்மளுடைய வீட்டில் இருக்க அந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுறப்பையோ லைக் நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறப்பையோ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ யூ ஷுட் கோ அண்ட் இன்ஃபார்ம் டு யுவர் பேரண்ட்ஸ். லைக் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து செய்யணும். லைக் மழை ரொம்ப பெய்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா கேபிள் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ப்ளக்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், லைக் பிடுங்கி வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஈரக்கையோடு நம்ம வந்து ஸ்விட்ச் போர்ட்லாம் தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். லைக் பிகாஸ் மிஷினுக்கு வந்து என்ன தெரியாது, அதுக்கு உண்மை எது பொய் எது, லைக் இந்த மனுஷங்க தான் தொடுறாங்க, நம்ம வந்து கரண்ட் ஷாக் அடிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு தெரியுமா? நோ, இட் டசன்ட் நோ. பட் யார் தான் நம்மளால் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணிக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம கரெக்டாக மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து அதற்கு வந்து நம்மளுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்க முடியும். இஃப் வி டிட் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி, we should face the consequences. Okay? Though our smoke may hide the heavens from our eyes, ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அந்த மெஷின்ஸ்லேருந்து வர புகை எல்லாமே வந்து நம்ம ஐஸ்லேருந்து இந்த ஹெவனை லைக் நீங்கள்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் சென்னை, மதுரை எல்லாமே வந்து பாப்புலரான சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியில் போய் ஸ்டார்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் ஸ்டார்ஸை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர புகை இது எல்லாமே வந்து பொல்யூஷன்னால என்ன பண்ண முடியும், நமக்கு ஸ்டார்ஸே கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த புகைலாம் வந்து ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ ஓகே பொல்யூஷன்னால இப்படி வந்து ஹெவனையே வந்து மறைக்கிற மாதிரி வந்து ஸ்மோக் வந்து வரும். இட் வில் வேனிஷ் அண்ட் தி ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். பட் ஸ்டில் ஸோ கொஞ்ச நாள் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். வேனிஷ் மீன்ஸ் டோட்டலி லைக் மறைஞ்சு போகிறது. அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். திரும்ப அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஷைன் ஆகும். Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ என்னதான் அதுக்கு பவர், என்னதான் அது ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும், என்னதான் அது சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தாலும், அவங்க எல்லாமே எதுலன்னு தான் வருது. இந்த படைப்பு, இந்த மிஷின்ஸ் எல்லாமே யார் கிரியேட் பண்ணா, எதனால் கிரியேட் ஆச்சு? எல்லாம் ஹியூமனோடைய பிரெயின்லேருந்து தானே கிரியேட் ஆச்சு. லைக் ஹியூமன் வந்து தாட் பண்ணியிருப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாவு ஆட்டுறதுக்கு. ஸோ அப்போ என்ன வந்து ஒரு ஹியூமன் தான் வந்து வாட் he thinks and okay, ஸோ இதுக்கு ஒரு மெஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரைண்டர் உருவாக்குறாங்க. ஸோ சாப்பிட்ற பொருள்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கூலாக ஒரு இடத்த உருவாக்கணுமே. லைக் ஸோ இது எல்லாமே வந்து பிரெயின், ஹியூமனுடைய பிரெயின்லேருந்து தோன்ற ஐடியாஸ் தான். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் உருவாக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கிரியேஷன் ஆஃப் தி பிரெயின். ஸோ இந்த மிஷின் எல்லாமே பிரெயினோட குழந்தைகள் தான். ஏன்னா பிரெயின் தானே இந்த குழந்தைகள்லாம் உருவாக்குச்சு, இந்த மிஷின்ஸ் எல்லாம். ஸோ என்னதான் இது சைஸில் பெருசாக இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது எல்லாமே மனுஷன் உருவாக்குனது தான். ஸோ நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸோ ஐ திங்க் தட் நீங்கள் வந்து இந்த போம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட், ஸோ இட் இஸ் அ மெமரி போம். ஸோ வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து இதை வந்து லைக் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து லைக் விவேர்னு ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கட்டும். பட் த திங் இஸ் நீங்கள் வந்து அந்த பங்க்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த போமை வந்து நல்லா ரீட் பண்ணி, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த போமை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதில் இருக்க இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் போம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I'll see you in the next class. Bye students.